முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினமும் பாபர் மசூதி இடிப்பு தினமுமாக ஒரே தேதியில் நாம் இங்கே அதை நினைவு கூறுவது வருத்தத்தை தருகிறது. அம்பேத்கர் நினைவு தினமும் பாபர் மசூதி இடிப்புக்கும் என்ன தொடர்பு என்று நாம் யோசித்து இருக்கும்போது ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்கிறது. அது நேர் எதிர்மறையான காரணங்களுக்காகத்தான் அந்த தொடர்பு இருக்க முடியும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று நாம் சொல்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் சிற்பியாக இருக்கக்கூடியவர் அந்த அரசமைப்பு சட்டத்தில் அடிநாதமாக மதசார்பின்மை என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக அதை பற்றி பேசியும் எழுதியும் வந்திருக்கிறார். அப்படி மதசார்பின்மையை இன்றைக்கு நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நேர் விரோதமாக மதசார்பின்மையை குலைப்பதற்காக ஒரு சக்தி இந்த நாட்டில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அதனுடைய விளைவாகத்தான் 6ஆம் தேதியை அவர்கள் தேர்ந்தெடுத்து டிசம்பர் 6ஆம் தேதி 1992ஆம் வருடம் அங்கே ஒரு வழிபாட்டு தலத்தை பாபர் மசூதியை இடித்தார்கள். அப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு என்ன இருக்க முடியும் என்றால், அரசமைப்பு சட்டத்தை நாம் மீண்டும் தூக்கி பிடிப்பதற்கும் இந்த அரசமைப்பு சட்டத்தை புதைப்பதற்கும் உண்டான 2 சக்திகளுக்கும் இணையக்கூடிய தேதியாகத்தான் இந்த 6ஆம் தேதி இருக்கிறது. நம்முடைய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்கு சென்றாலும் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை எடுத்து செல்கிறார்கள். அவருடைய பாக்கெட்டில் எப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலும் பீகார் தேர்தலிலே விவசாய தொழிலாளி பெண்களிடம் பேசும்போது கூட இந்த புத்தகத்தை காட்டி அவர் சொன்னார், அரசமைப்பு சட்டம் நம்முடைய மரபணு என்று சொன்னார். டிஎன்ஏ, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது டிஎன்ஏ என்று சொன்னார். அந்த பெண்கள் எல்லாம் கைத்தட்டினார்கள். ஆனால் இந்த சட்டத்தை இன்னும் அதிகமாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர் போக இடமெல்லாம் இதை எடுத்து செல்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை அவர் காட்ட ஆரம்பித்ததிலிருந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட நூலகத்தார் 1,55,000 பிரதிகள் வித்திருப்பதாக அவர்கள் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அதை படிப்பவர்கள் எல்லாம் வக்கீல்கள் மட்டுமல்ல, நீதிபதிகள் மட்டுமல்ல, அல்லது வழக்கிருப்பவர்கள் மட்டுமல்ல, சாதாரண மக்களும் இந்த சட்டத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தை அவர் தூண்டி வருகிறார். இந்த 2 தினங்களும் ஒரே நாளில் இருப்பதனால் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டம் இந்த நாட்டில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சாரரும், இந்த சட்டத்தை புதைத்துவிட்டு வேறு விதமான ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய துடிப்பவர்களும் ஒரு போராட்டமாக, ஒரு கருத்து போராட்டமான தினமாகத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை அரங்க கூட்டமாக செய்கிறோம். எனக்கு தெரிந்து 992ஆவது வருடத்திற்கு பிறகு இந்த பாபர் மசூதி இடித்த பிறகு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூட்டம் அனுமதிப்பதில்லை. அம்பேத்கரின் நினைவை கூட கூறுவதற்கு அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த குழப்பம்? இந்த குழப்பம்தான் எல்லாத்துக்கும் ஒரு விடையையும் நமக்கு தர வேண்டியிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்வோம். இந்த தினம் 6/12 தினம் போன வாரம் ராஜஸ்தான் மாநிலம் ஒரு திடீரென்று அந்த கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஷௌரிய திவாஸ், அவங்கெல்லாம் தமிழில் பேச மாட்டாங்க, இந்தியில் தான் பேசுவாங்க. ஷௌரிய திவாஸ் என்று சொன்னால் வீர தினம். என்ன வீரம்? கடப்பாறை வச்சு ஒரு மசூதி அடித்தது வீரமா? இதை குழந்தைகள் மத்தியிலே புதைக்க வேண்டுமா? இதற்கு ஒரு சுற்றறிக்கை. இதை வீர தினமாக கொண்டாட வேண்டும், ஷௌரிய திவாஸ் என்று அறிவித்தார்கள். மக்களுடைய எரிச்சல், மக்களுடைய கோபத்திற்கு பிறகு அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெறப்பட்டது. அப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி பார்ப்பதற்காக பாஜக அரசு எல்லா இடத்திலும் முயற்சி செய்கிறார்கள். அதுதான் இந்த 6ஆம் தேதியை நாம் வேறு விதமாக நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை எழுத்தாளர் சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எச் ராஜா அவர்கள் ஒரு பல்வேறு வேஷங்களை எல்லாம் கலைந்துவிட்டு இப்போ சினிமாவில் வந்திருக்காரு. அவர் ஒரு கந்தன் கருணைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார்.
இன்றைக்கி அந்த படத்துடைய ட்ரெய்லர், அவர் என்ன வேணால் நடிக்கட்டும், முருகாவே நடிக்கட்டும், யாரும் சொல்ல அதுக்கு ஒன்றும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் அந்த ட்ரெய்லருக்கு ஒரு 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 போஸ்டர் போட்டிருக்காங்க, ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், டிசம்பர் 6 அயோத்தி மட்டுமல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சினிமா போஸ்டரில் கந்தன் கருணை, அது ஓடுமா ஓடாதான்னு தெரியாது, எச்ராஜாவுக்கே இந்த ஊரில் வண்டி ஓடலை, அவர் நடித்த படம் என்ன ஓடும்? கந்தன் கருணையெல்லாம் அவர் கிடையாது. ஆனாலும் அந்த படத்துடைய ட்ரெய்லரை வைத்து ஒரு விளம்பரம் செய்திருக்கிறார்கள். 6ஆம் தேதி டிசம்பர் அயோத்தி மட்டுமல்ல என்று சொன்னால் இன்னும் இடிக்க வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. அதோடைய ஒத்திகை தான் இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் இந்த குரங்கு கல் குடித்தா சும்மா இருக்காது என்று சொல்வார்கள். 6ஆம் தேதி வெற்றியடைந்து விட்டார்கள். மீண்டும் தங்களுடைய அந்த அந்த கோர முகத்தை காட்டி அவருடைய எல்லா விதமான சேஷ்டையும் செய்வார்கள். ஆகவே தான் நாம் இந்த 6ஆம் தினத்தை, இந்த தத்துவ தினத்தை நாம் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபர் மசூதி இடிப்பதும் ராமர் கோயில் கட்டுவதெல்லாம் பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் அதை பற்றி சொல்லப் போவதில்லை. ஆனால் மார்க்ஸுடைய அடிப்படையான ஒரு தத்துவம் என்னவென்றால், ஒரு கட்டுமானம் இரு வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளம் வேண்டும். தேர் மஸ்ட் பி எ ஃபவுண்டேஷன் ஃபார் எ சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார். மேல் கட்டுமானம் தனியாக நிற்க முடியாது, அதற்கு ஒரு அடித்தளம் வேண்டும் என்று. ஆனால் இந்தியாவில் விசித்திரமாக மேல் கட்டுமானத்தை வைத்து இன்றைக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ராமர் இங்கே தான் பிறந்தார், ராமருடைய கோயில் இங்கே இருந்தது, அங்கே மறுபடியும் ஒரு கோயிலை கட்டுவோம், அந்த இடத்தில் எந்த விதமான வேறு கட்டடம் இருந்தாலும் இடித்து தள்ளுவோம் என்று ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் இன்றைக்கு ஓரளவுக்கு வெற்றி பெற்று நீதிமன்றத்துடைய அங்கீகாரத்துடன் அவர்கள் இன்றைக்கு செயல்படுகிறார் என்றால், இந்த தத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? மேல் கட்டுமானம் இருந்தால் அடித்தளம் இருக்க முடியுமா? மேல் கட்டுமானத்தை அவர்கள் என்றைக்கு உருவாக்கினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாபர் மசூதியும் இந்த ராமர் கோயிலும் 92 ஆரம்பித்து 2024 முடிந்த கதை அல்ல. அதற்கு முன்னால் இதை திட்டமிட்டு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சில குறிப்புகளை மட்டும் நான் இந்த கூட்டத்திலே உங்களை நாம் சொல்லி விரும்புகிறேன். அதற்கு முன்னால் எக்ரேஷியஸ் என்று ஒரு வார்த்தை, ஆங்கிலத்தில் எர்கேஷியஸ் என்று சொன்னால் மோசமான அல்லது கெட்ட அல்லது ஒரு அடாவடித்தனமான செயல் என்று சொல்லலாம். இந்த எர்கேஷியஸ் என்ற வார்த்தையை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்கனவே இருந்தவர் தனஞ்சய் சந்திரசூட் 2 இடத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த எக்ரேஷியஸ் அடாவடித்தனமான செயல் என்ற வார்த்தையை 2 இடத்தில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒன்று, அவர் எழுதிய தீர்ப்பு, உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமர் கோயில் கட்டிய தீர்ப்பிலே அவர்கள் இந்த பாபர் மசூதியை இடிப்பதை பற்றி ஒரே ஒரு வரி வருகிறது, இட்ஸ் an egregious ஆக்ட் என்று சொல்கிறார்கள். ஒரு அடாவடித்தனமான செயல் என்று சொல்லியிருக்கிறார்கள், அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் தலைமை நீதிபதி பின்னாடி அந்த தீர்ப்பை யார் எழுதியாவது தெரியாது, 5 பேர் கையெழுத்து போட்டார்கள். ஆனால் தீர்ப்புடைய ஆசிரியர் யார்? இட் இஸ் யுனானிமஸ் பட் அனானிமஸ் என்று சொல்வார்கள். ஏகமனதான தீர்ப்பு, ஆனால் பெயர் தெரியாதவர்கள் எழுதியது என்று பார்த்தோம். யாருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. 5 பேர் எழுதியிருக்கிறார்கள். அதை எழுதியக்கூடியவர் யார் இருக்க முடியும் என்று எல்லாரும் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய மின்னணு தகவல் அந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும்பொழுது இந்த தீர்ப்பை இவர்தான் எழுதியிருப்பார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரால் அதை மறைத்து கொள்ள முடியவில்லை. தான் எழுதுவேன் அதை சொல்ல வேண்டிய ஒரு காத்திருந்தார்கள். அதுக்கு ஒரு வேலை வந்தது. என்ன வேலை என்றால், அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த தீர்ப்பை நான் தான் எழுதினேன் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? அவர் சொல்கிறார், இந்த தீர்ப்பை நாங்கள் விசாரித்தோம், மிக உணர்ச்சிகசமான ஒரு வழக்கு, ராத்திரி பகலாக நாங்கள் யோசித்து எங்கள் மண்டை காய்ந்தது தான் மிச்சம். அப்படி யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் கடவுளாக பார்த்து எங்களுக்கு அருள் கொடுத்தார், எப்படி இந்த தீர்ப்பை எழுத வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது
அதை எழுதியது தான் என்பதையும் அவர் அதில் சொல்லிக் கொண்டார். ஏனென்றால் அதுவரை அந்த தீர்ப்பை எழுதியது யார் என்று தெரியாது. இப்போ நிறைய தீர்ப்புகள் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நம்முடைய ஆளுநருக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு குடியரசுத் தலைவருடைய ஆலோசனை தீர்ப்பு 5 பேர் எழுதுகிறார்கள். யார் எழுதியது என்று தெரியாது, எல்லாரும் கையெழுத்து போடுகிறார்கள். இதைத்தான் சொல்வார்கள் ஏகமனதாக ஆனால் அனாமதேய தீர்ப்பு என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தொடர்ச்சி. ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள்? ஏன் அவர்களால் எழுதியவர் யார் என்று சொல்ல முடியவில்லை என்றால் மக்கள் ஒருவேளை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒரே மூஞ்சியை காட்டலாம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த அயோத்தி தீர்ப்பு உண்மையிலே நீங்கள் பார்த்தால் அதில் இந்த எக்ரேஷியஸ் ஆக்ட் என்று அவர் சொன்னது பாபர் மசூதி இடிப்பைத்தான் சொன்னார்கள். அப்படி இடிப்பை பற்றி மோசமான செயல் என்று சொல்லிவிட்டு அதை இடித்தவர்களை பற்றி என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை வேண்டுமோ ஒன்றும் கிடையாது. இடித்ததற்கு என்ன தண்டனை ஒன்றும் கிடையாது. ஒரு போகிற போக்கில் எல்லாருக்கும் நல்ல சொல்கிற மாதிரி இது ஒரு எக்ரேஷியஸ் ஆக்ட்னு சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சும்மா போகவில்லை. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ராமர் கோயில் தீர்ப்பை கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக நடந்த ஒரு வழக்கு அயோத்தியில் சின்ன நீதிமன்றத்தில் ஆரம்பித்து அலகாபாத் 3 நீதிபதிகள் அமர்விலே முடித்து உச்ச நீதிமன்றத்திலும் வந்து பல நாட்கள் கழித்து ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். இந்த தீர்ப்பை சொன்ன பிறகு அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு, எதற்காக அந்த தீர்ப்பு என்பதை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் நான் சொல்வதற்கு ஒரு முன்னால் ஒரே ஒரு பின்னணி. நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள் இந்த ராமர் கோயிலுடைய பிரச்சாரம் பாஜக, அதுவும் குறிப்பாக அத்வானி ரதத்தில் ஏறி குஜராத்தில் இருந்து ராமர் கோயிலை கட்டுவோம் என்று புறச்சது. அது மட்டுமல்ல, இதற்கெல்லாம் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பத்திற்கான ஒரு சூத்திரதாரி RSS இயக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1948ஆம் வருடம் மகாத்மா காந்தியை கோட்ஸே சுட்டு கொன்ற பிறகு, கோட்ஸே RSS சேர்ந்தவரா இல்லையா என்பதை யார் சொல்வார்கள் என்றால், இன்றைக்கு சிறை அந்த வழக்கின் ஆதாரங்களில் அவர் RSS சேர்ந்தவர் தான். ஆனால் இன்றைக்கு RSSகாரர் சொல்வார்கள் நாங்கள் மகாத்மாவை சொல்லவில்லை என்று சொல்வார்கள். எப்படி வேணாலும் சொல்லட்டும். ஆனால் ஒரு விஷயம், 1948இல் மகாத்மா படுகொலை செய்யப்பட்ட பிறகு RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது. RSS இயக்கம் 3 முறை தடை செய்யப்பட்டது. 1948, 1975, 1992, 3 முறை ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். 1948இல் அந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் எல்லாரும் போய் வழக்கம் போல எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை, எங்களுக்கு தொடர்பே கிடையாது, நாங்கள் ஒரு சமுதாய இயக்கம், ஒரு கலாச்சார இயக்கம் என்றெல்லாம் ஆன்மீக பிரச்சாரம் தான் என சொல்லி காங்கிரஸ்குள் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்பொழுது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல் தான் RSSஐ தடை செய்ய உத்தரவிட்டவர். எல்லாரும் சேர்ந்து போனால் அப்போது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவர்களும் செயல்படட்டும் என்று ஒரு அறிவித்தார்கள். 1950க்கு பிறகுதான் அந்த இயக்கம் தடை நீக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் நடைமுறைக்கு வருகிறார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு பிரச்சாரம். என்ன பிரச்சாரம் என்றால் கையெழுத்து பிரச்சாரம். ஒவ்வொரு வீடாக சென்று கையெழுத்து வைக்கிறார்கள். 2 கோரிக்கை. முதல் கோரிக்கை, பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும், பசுவை கொல்லக்கூடாது, அதற்கு தடை செய்ய வேண்டும். 2வது, அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும். அதே இடத்தில் கட்ட வேண்டுமா என்பதில் இல்லை, அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும். இந்த 2 கோரிக்கையை வைத்து அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி கையெழுத்தை வாங்கினார்கள். இது 1951ஆம் வருஷம் நான் சொல்கிறேன். அவர்கள் தேர்தலில் நிற்கவில்லை, மாறாக வீடு வீடாக சேர்ந்து இதற்கான அடித்தளத்தை 1951லே ஆரம்பிக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் ராமர் கோயில் பாபர் மசூதிக்கு பின்னால் உருவாக்குவதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது. உங்களுக்கெல்லாம் படித்திருப்பீர்கள். மசூதி முன்னால் இருக்கிறது. மசூதியுடைய பின்புறம் ஒரு சின்ன பாலராமர் சிலையை வைக்கிறார்கள். ராமர் சிலை வைத்து அங்கே வழிபட ஆரம்பிக்கிறார். மசூதியில் இல்லை,
மசூதிக்கு முன்னால் இல்லை, மசூதியுடைய பின்பக்கத்திலே வைக்கிறார்கள். பின்பக்கத்திலே வைத்துவிட்டு அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள், சீதா கி ரசோய், சீதாவுடைய சமையலறை என்று சொல்லலாம். ஒரு சின்ன இடம், அதற்கு எந்த வடிவமும் கிடையாது, ஒரு சின்ன கோணிப்பை போட்டுவிட்டு அங்கே ஒரு பூஜை நடக்கிறது. ஆனால் இது பற்றி ஒரு சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ஒரு பெரிய கலவரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை செய்கிறார். நீங்கள் இந்த மசூதிக்குள்ளே வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே ஒரு சிலை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தடையெல்லாம் கொஞ்ச நாளில் ரத்து செய்யப்படுகிறது. அங்கே பின்பக்கத்திலே பூஜை செய்கிறார்கள். விசித்திரமான பூஜை. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி அந்த பெருசை பலூனாக்கி அந்த பலூனையும் வெடிக்க வைக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. ஒரு பக்கத்தில் மக்களிடம் நாங்கள் இங்கே கோயில் கட்டுவோம், இன்னொரு பக்கத்தில் சின்ன பூஜை, நாங்கள் உள்ளெல்லாம் வரல, வெளியில தான் உட்காந்துருக்கோம், வாசலில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு இப்படியெல்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த கோரிக்கையை பெருசு பெறுகிறார்கள். ராமருக்கு அங்கே பூஜை நடக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வருகிறார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. 1975 ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்டது. மறுபடியும் தடை செய்யப்பட்ட பிறகு அந்த இயக்கம் அப்பொழுது இருந்த இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி, அவருடைய மகன் சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி அவர்கள் 20 அம்ச திட்டம் வைக்கிறார்கள், சஞ்சய் காந்தி 5 அம்ச திட்டம் வைக்கிறார்கள். 5 அம்சத்தில் ஒரு திட்டம் குடும்ப கட்டுப்பாடு. இந்த குடும்ப கட்டுப்பாட்டை உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் கட்டாயமாக செய்து நூற்றுக்கணக்கானவரை கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு செய்கிறார்கள். இதை பார்த்து மிகப்பெரிய ஒரு குழப்பமும் எதிர்ப்பாளையும் வருகிறது. அதை இந்தியிலே சொல்வார்கள் நாஷ்பந்தி என்று சொல்வார்கள். குடும்ப கட்டுப்பாடுக்கு பெயர் நாஷ்பந்தி. 75 இப்படி கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்வதை ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆதரிக்கிறார்கள். அவர்கள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள், 5 அம்ச திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் தடையை நீக்கிவிடுங்கள். அப்பொழுது இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் தியோரஸ், பாலாசாஹேப் தியோரஸ் என்பவர் எழுதிய கடிதம் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், எல்லோரும் எதிர்க்கக்கூடிய இயக்கம், குடும்ப கட்டுப்பாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய ஒரு இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் சொல்கிறார்கள் நாங்களும் 5 அம்ச திட்டத்தை நிறைவேற்ற வருகிறோம் என்று. இதை பார்த்து அந்த தடை மாறிவிடும் என்று அவர்களுடைய நப்பாசை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தடை செய்யப்பட்ட போது அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுவது, அரசாங்கத்துக்கு ஆதரவாக நாங்கள் செய்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படியெல்லாம் செய்து 1976 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது. ஜனதா கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு அவியல், பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி, நாங்கள் நெருக்கடி நிலையை எதிர்க்கிறோம், சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறோம், ஜனநாயகத்தை மீண்டும் அதே பாதையில் வைக்கப் போகிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். அந்த கூட்டணியுடைய பிரதம அமைச்சர் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாயுடைய அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பழைய காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள், சுதந்திரா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பழைய ஜனசக்தியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் சோசியலிஸ்டுகள் இருக்கிறார்கள். இந்த அமைச்சரவையில் ஒரு திடீரென்று குழப்பம். என்ன குழப்பம் என்றால், இந்த அமைச்சரவையில் இருப்பவர்கள் ஜனதா கட்சியில் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், ஜனதாவிலும் இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸிலும் இருக்கக்கூடாது, பின் சீட்டிலிருந்து இந்த குதிரையை ஓட்டக்கூடாது என்று அவர்கள் வைக்கிறார். அதாவது டபுள் மெம்பர்ஷிப் என்று சொல்வார்கள், இரட்டை உறுப்பினர்கள். ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு கட்சிக்கு மட்டும்தான் விசுவாசம், இன்னொரு கட்சி ஒரு ரகசியமான கட்சி, அதனுடைய பின்புலம், அதனுடைய வடிவம், அதனுடைய உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்துடைய அமைப்பு என்ன, அதோடைய வருமானம் என்ன, அதோடைய செயல்பாடுகள் என்ன, யார் அதோடைய கட்டமைப்பை எல்லாம் வடிவமைக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த இரட்டை உறுப்பினர் முறை வேண்டுமா வேண்டாமா? ஒரு கட்சியில் இருக்கலாம். இப்போ கூட வக்கீல்கள் தேர்தலிலே போடுகிறார்கள், வக்கீல் சங்கத்திலே தேர்தல் என்றால் ஒரு சங்க உறுப்பினர் ஒரு சங்கத்தில் மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும். 10 சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து 10 ஓட்டு போட முடியாது என்று ஒரு பேருக்கு. ஆனால் அன்றைக்கு ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் ரகசியமாக
ஆர்எஸ்எஸ்ஸிலும் உறுப்பினராக இருந்தார்கள். அதை தடை செய்ய முடியவில்லை. அதனுடைய விளைவு ஜனதா கட்சியுடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆர்எஸ்எஸ்க்கு வெற்றி. ஏனென்றால் அவர்கள் பின்னே இருந்தாலும் முன்னே இருந்தாலும் அவர்களுக்கு தான் வெற்றி. ஏனென்றால் அவர்களால் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர முடிந்தது, அரசாங்கத்தை கவிழ்க்கவும் முடிந்தது. இந்த பிரச்சனையில்தான் முதன்முறையாக புதிய ஒரு அரசியல் கட்சியை உண்டாக்குகிறார்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி அதுவரை நிலைமையில் இல்லை. அதற்கு முன்னால் ஜனசங்கம், அதற்கு முன்னால் இந்து மகாசபா என்று பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் இயக்கக்கூடிய சூத்திரதாரி ஆர்எஸ்எஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக முதலில் வருகிறது. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறது. அதற்கு ஆர்எஸ்எஸ் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் தலைவர் நாக்பூரிலே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மோகன் பகவத் சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் காங்கிரஸை ஆதரிப்போம், அவர்கள் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவங்களுடைய ஒரே திட்டம், 1 பாயிண்ட் ப்ரோக்ராம், ஒரே அம்ச திட்டம் இந்த கோயில் கட்டுவது. இந்த கோயில் கட்டுறதுனால என்ன லாபம் என்ன நஷ்டம்லாம் கேட்கக்கூடாது. அது ஒரு குறியீடு. இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சிறுபான்மையை அடக்கி வைக்க வேண்டும். இதை எல்லா இடத்திலும் அவர்கள் சொல்கிறார்கள். பெரும்பான்மைக்கு சிறுபான்மை அடக்க வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்திலே பெரும்பான்மை சிறுபான்மை என்பது ஜனநாயகத்தில் அல்ல, 2 பேருக்கும் ஒரு உடன்பாடு தான். ஒரு சிறுபான்மையை நசுக்கிவிட்டு ஒரு பெரும்பான்மையை ஆட்சி செய்ய முடியாது என்பதனால்தான் இந்திய அரசியல் சட்டத்திலே 2வது பிரிவு, 26வது பிரிவு, 29வது பிரிவு, 30வது பிரிவிலெல்லாம் மத உரிமை, மத சார்பற்ற உரிமை, மதத்தை நம்பாமல் இருப்பதற்கு உரிமை, சிறுபான்மையினருக்கு உரிமை எல்லாம் இந்த சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு 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 பின்னணி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பெரும்பான்மை நெசுக்க வேண்டும் என்ற பக்கத்தில் சிறுபான்மைக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு என்ற முறையில் தான் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த விளையாட்டை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஜனதா ஆட்சியை கவுத்துவிட்டு தங்களுடைய சொந்த கட்சியை வளர்க்கிறார்கள். தங்களுக்கென்று கட்சி கிடையாது. நாங்கள் கலாச்சார இயக்கம் என்று சொன்னாலும் சமீபத்திலே ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் காங்கிரஸையும் ஆதரித்திருப்போம், அவர்கள் மட்டும் ராமர் கோயிலுக்கு பச்சை கொடி காட்டியிருந்தால் நாங்கள் ஆதரிப்போம். அதெல்லாம் ஒரு ஏமாற்று வித்தை. அவர்களுக்கு தெரியும் யாரை வைத்து இந்த பிரச்சனையை செய்ய முடியும் என்று. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அங்கே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் துணிந்து விட்டார்கள். இந்த கோயிலை இடிக்க வேண்டும், இந்த மசூதியை இடிக்க வேண்டும், அங்கே தான் கட்ட வேண்டும். அட் த சேம் பிளேஸ் ராமர் அந்த மசூதிக்குள்ளே தான் பிறந்தார் என்பதுக்கு என்ன சாட்சி இருக்கிறது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மசூதிக்கு கீழே வேறு ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இது என்ன அதுக்கு சாட்சி? ஏதோ 2-3 தூண்கள் இருக்கின்றன. வழிபாட்டு தலம் என்றால் முன்னால் ஒரு அயோத்தியிலே ராமர் கோயில் இருந்ததா என்று யாருக்கும் கிடையாது. ஒரு அசர்ஷன், ஒரு வாதம், வாதத்திற்கு சாட்சியம் வேண்டும். அப்பொழுது அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கும் பொழுது 3 நீதிபதிகள் சொன்னார்கள், நீங்கள் சொல்கிறீர்கள் மசூதிக்கு கீழே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, நாம் அதை பார்த்து விடுவோம். அதற்காக தொல்லியல் நிபுணர்களை, தொல்லியல் துறையை வைத்து நீங்கள் கீழே தோண்டி பாருங்கள், வேறு ஏதாவது ஒரு சாட்சி கிடைக்கிறதா என்று அப்பொழுதே தோண்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். இந்த தொல்லியல் துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு பழைய வடிவத்தை கீழே தோண்டினால் அந்த பழைய அந்த ஸ்ட்ரக்சர் விழுந்து விடும் என்ற பயம் இருந்தது. ஆகவே அவர்கள் ஒரு ஜப்பான் கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள். இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட், நீங்கள் வேண்டுமானால் பார்க்கலாம். அலகாபாத்துடைய 3 நீதிபதிகள் தொல்லியல் துறையை ஆராய சொல்கிறார்கள். தொல்லியல் துறைக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் கிடையாது. அதனால் அவர்கள் ஒரு ஜப்பான் கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள். ஜப்பான் கம்பெனி 26 தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கிறார்கள். 26 தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் ஒரு மனு செய்கிறார்கள். இந்த 26 தொழிலாளர்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தோண்டப்போவது ஒரு மசூதி, ஒரு இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலம். ஆனால் தோண்ட போகக்கூடிய தொழிலாளிகள் அனைவரும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு இந்த குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என்று ஒரு மனு போடுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட அலகாபாத் 3 நீதிபதிகள் சொன்னார்கள், இது போன்ற உணர்ச்சிகரமான பிரச்சனையில் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது.
இந்த குழுவில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு அந்த உத்தரவு போடப்படுகிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த தோண்டக்கூடிய குழு மாற்றியமைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தோண்டி எடுத்ததையெல்லாம் ஆராய்ச்சி செய்து தொல்லியல் துறை ஒரு மனு போடுகிறார்கள். என்ன மனு போடுகிறார் என்றால், இந்த மசூதிக்கு கீழ் என்ன ஒரு கட்டடம் இருக்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அது வழிபாட்டு தலமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, குறிப்பாக ராமர் கோயில் இருந்ததா என்பதற்கு எந்த சாட்சியும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அலகாபாத் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள், பாபர் மசூதிக்கு கீழே ஒரு வழிபாட்டு தலம் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை, குறிப்பாக ராமர் அங்கதுதான் கோயில் இருந்தது என்பதற்கு அடையாளம் இல்லை என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன பிறகு ஒரு சொத்து வழக்கில், இந்த சொத்து எனக்கா உனக்கா என்ற வழக்கில் தீர்ப்பு எதை அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இது மாதிரி ஒரு பக்கத்தில் வழக்கை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கத்தில் அத்வானி அவர்கள் ரதத்திலே வருகிறார்கள். அந்த ரதம் ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம், குஜராத்திலிருந்து சோமேஸ்வரர் கோயிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். எல்லாமே ஒரு வரலாற்றை ஒட்டி வைத்து பார்த்திருப்பார்கள். இந்த ரதம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வரும்போது இந்த கோயிலுக்காக மக்களிடமிருந்து ஆதரவு வேண்டும். அதனால் ஒருவரும் ஒரு செங்கல் கொடுக்க வேண்டும். அந்த செங்கலிலே ஸ்ரீராம் என்று எழுதியிருக்கும். ஒரு செங்கல் கொடுக்கணும். அதை ராமசிலன்யாஸ் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கூட நிறைய பேர் லாரியில் அமிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடி காட்டி அனுப்பி வைத்தார்கள். ராம் சிலன்யாஸ், ராமர் கோயில் கட்டுவதற்கான செங்கல் இங்கேருந்து போகுது. நம்முடைய பொள்ளாச்சி மகாலிங்கமும் அவர்கள் கூட காந்தி வள்ளலார் இயக்கம் வைத்திருப்பார், அவர் கூட செங்கல் அமிச்சார். நீங்கள் படித்த காந்தியும் நீங்கள் படித்த வள்ளலாரும் இதுதானா என்று நாம் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டிலே செங்கலை வைத்து ஒரு இயக்கம், அந்த செங்கல் ராமர் கோயில் கட்டுவாங்களா தெரியாது, ஆனால் ஒரு இயக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொன்னால் அதிர்ச்சி அடைவீர்கள். இப்படியெல்லாம் லட்சக்கணக்கிலே செங்கல் அயோத்தியிலே குமிக்கப்பட்டது. ஆனால் அந்த செங்கலுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் இந்த கோயில் கட்டக்கூடிய இடம் சரையு நதி கரையோரம். அங்கே கட்ட வேண்டும் என்றால் அங்கே கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் தான் வேணும். இந்த செங்கலெல்லாம் அங்கே தாக்கு பிடிக்காது. ஆகவே இந்த செங்கல்கள்லாம் பயன்படவில்லை. சமீபத்தில் ஒரு ஆங்கில பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள், அயோத்தி நகரத்தில் கட்டக்கூடிய சாக்கடையில் இந்த சிலன்யாசெல்லாம் எரிந்தது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. நீங்கள் புத்தி என்று சொல்லலாம், பக்தி என்று சொல்லலாம், ஆன்மீக பிரச்சாரம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அனுப்பிய செங்கல் அயோத்தி நகரத்துடைய சாக்கடையிலே இருக்கிறது ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி பிரச்சாரம் செய்வது மக்களுடைய சிறிய அளவுக்கு அவளுடைய சின்ன புத்திக்கு வேண்டுகோள். பெரிய பிரச்சனையை அவர்கள் பார்க்கவில்லை. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஏன் பச்சை கொடி காட்டினார்கள்? என்ன ஆதாரம்? எல்லாரும் ஆதாரம். அங்கே கோயில் கட்ட வேண்டும். இந்த ரதம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறது. உத்தரப்பிரதேசத்திலே முலாயம் சிங் அரசாங்கம் தடை செய்கிறார்கள். எங்கள் மாநிலத்தில் இந்த ரதத்தை விட மாட்டோம், தடை செய்கிறார்கள். அதையும் மீறி பல்வேறு கைதாக்கிறார்கள். இந்தியா முழுதும் ஒரு கலவர சூழ்நிலை வருகிறது. ஒரு பக்கத்தில் நீதிமன்றம், இன்னொரு பக்கத்தில் நேரடி நடவடிக்கை. இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பெரிய டிராமா, அவருடைய சதி. நீதிமன்றம் பாட்டுக்கு நீதி நடத்தட்டும், நாங்கள் பாட்டுக்கு வேறு ஏதோ பண்ணுறோம். அப்பொழுது அத்வானி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை சொன்னார்கள். என்ன அறிக்கை என்றால், சட்டத்தால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது, மக்களுடைய நம்பிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மக்கள் நம்பிக்கை என்றால் என்னென்ன? ஒரே நம்பிக்கை தானா, அல்லது பெரும்பான்மை நம்பிக்கை, சிறுபான்மை நம்பிக்கை? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டும் துடிப்பவர் சொல்கிறார், சட்டத்தால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அப்போ எதனால் தீர்க்க முடியும்? கடப்பாறையா? ஆம் என்று சொல்கிறார். கடப்பாறை தான் பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்திலே பாஜக அரசு வருகிறது. கல்யாண் சிங் அதனுடைய முதலமைச்சர். முதல் முறையாக 2 பிரச்சனை வருகிறது. இந்த மசூதி இடிக்கப்படக்கூடிய ஒரு பயம், மசூதி இடித்து விடுவார்களோ என்ற அச்சம் வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுகிறார்கள். என்ன வழக்கு என்றால், இந்த மசூதி இடிப்பதற்கு ஒரு பெரிய சதிக்கூட்டம் நடக்கிறது, ஆகவே நீங்கள் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று. உச்ச நீதிமன்றம் கல்யாண் சிங் அவர்களுக்கு ஒரு அறிவிக்கை எடுக்கிறார்கள். உங்களுடைய அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன? அப்பொழுது கல்யாண் சிங்
உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனு போடுகிறார். நாங்கள் அப்படி எந்த விதமான மசூதியையும் இடிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று போடுகிறார். அவர் சொன்ன அடுத்த 3வது நாள் மசூதி இடிக்கப்படுகிறது. எடப்பாறையில் இடிக்கிறார்கள், தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள். நீங்களும் நானும் நீக்க வேண்டுமானாலும் பார்க்கலாம். யார் அதை இடிப்பது, அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் என்ன, எத்தனை நாளாக அவர்கள் அயோத்தியிலே அங்கே அவர்கள் தங்கி இந்த சதியை செய்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்யாண் சிங் இப்படி ஒரு மனுவை போட்டுவிட்டு 3வது நாள் மசூதி இடித்த பிறகு உச்சநீதிமன்றம் கல்யாண் சிங்கை நேரே வரவழைக்கிறார்கள். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், இந்தியாவுடைய பெரிய மாநிலத்துடைய முதலமைச்சர், அவரை நேரே வர வைக்கிறார்கள். எங்களிடம் நீ சத்திய பிரமாணம் கொடுத்தீர்கள், ஏன் இப்பொழுது இப்படி நடந்தது? அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கிறோம். என்ன சிறை தண்டனை? 1 நாள் சிறை. அவர் காலையில் நீதிமன்றம் வருவார், சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவார். வக்கீல் கூட தான் டெய்லி போகிறோம், நாங்கள் டெய்லி போகிறோம், எங்களுக்கு டெய்லி சிறை தான். ஒன்றும் சந்தோஷமான விஷயம் கிடையாது தினம் கோர்ட்டுக்கு போகிறது. கச்சேரிக்கு போனால் ஃபீஸ் கிடைக்கிறது வேறு, ஆனால் எல்லாருடைய புறம்பல்களையும் டெய்லி பார்த்து கொண்டு இருக்கணும். கல்யாண் சிங் காலையில் வந்தார், மாலையில் போய்விட்டார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்கிறார்கள், இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக பதிவு செய்து அந்த கிரிமினல் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கிரிமினல் வழக்கில் குற்றவாளி கல்யாண் சிங்கும் ஒருவர். A2 2வது அக்யூஸ்ட் கல்யாண் சிங். ஆனால் பாஜக அரசு இந்த சம்பவம் நடந்த பிறகு 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த பிறகு 6 பாஜக அரசுகள், மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்படுகின்றன குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் பேரில். இவர்களால் சட்டத்தை பாதுகாக்க முடியவில்லை, அரசியல் சட்டத்தை அவர்களால் அமுல்படுத்த முடியவில்லை, ஆகவே டிஸ்மிஸ் செய்கிறார்கள். இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகிறது. 9 நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள். பொம்மை என்ற வழக்கை படித்து பாருங்கள். 9 நீதிபதிகள் விசாரித்து 6 பாஜக அரசு டிஸ்மிஸ் செய்தது சரி, அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றவில்லை, அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள், இந்தியாவுடைய அடிநாதம் மதசார்பற்ற தன்மை. மதசார்பற்ற தன்மை என்றால் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதல்ல, எல்லா மதத்திற்கும் சமமான வாய்ப்பு, சமமான அணுகுமுறை தேவை என்று சொல்லியிருக்கிறார். செக்குலரிசம் என்றால் என்ன என்பதை அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு ஆளுநர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கார், ரவீன். அவர் சொன்னார், நான் அரசியல் சட்டத்தை படித்தேன், ஒரு இடத்துல கூட செக்குலரிசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லையே. ஏன் உங்கள் ராஜ்பவனில் லோக்பவன், ஏன்னா இப்போ ராஜ்பவன் பேர் மாற்றிட்டாங்க, லோக்பவன். உங்கள் லோக்பவனில் டிக்ஷனரி கிடையாதா? செக்குலரிசம் என்ன? உங்களுக்கு அகராதி இல்லை என்றால் பொம்மை வழக்கை எடுத்து பாருங்கள். ஒரு அரசியல் சட்டத்தை, அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை எப்படி இருக்க வேண்டும் என்று வியாக்கியானம் செய்வது உச்ச நீதிமன்றத்துடைய கடமை. இட் இஸ் நாட் வாட் இஸ் ரிட்டன் இன் த கான்ஸ்டியூஷன், இட் இஸ் வாட் த ஜட்ஜஸ் சே என்று சொல்கிறார்கள். அரசியல் சட்டத்தில் எழுதப்பட்டதல்ல, நீதிபதிகள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் சட்டம். 141வது பிரிவில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதுதான் இந்த நாட்டுடைய சட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தெளிவாக ஒரு செக்குலரிசம் என்று சொன்ன பிறகு நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே செக்குலரிசம் பற்றி சொல்லவில்லை. நீங்கள்லாம் ஒரு ஆளுநர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண படிக்காதவர் அல்ல. ஆளுநர் என்ற பதவிக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் மிக குறைந்த தகுதி தான் இருக்கு. 35 வயது இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். யார் வேணாலும் கவர்னராக இருக்கலாம். தமிழிசை இருக்காங்க, அரிஃப் முகமது கான் இருக்காங்க, இப்போ RN ரவி இருக்கார். மூளையே தேவையில்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் பிரச்சனையை உண்டாக்குகிறார் என்றால் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கோஷ்டி கானம் பாடுகிறார்கள். 1992 RSS மறுபடியும் தடை செய்யப்படுகிறது. 6 மாநிலங்கள் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது, மறுபடியும் தடை செய்யப்படுகிறது. 1994ஆம் வருடம் இந்த RSS இயக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதற்காக CRPC அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம் IPC ரெண்டும் திருத்தப்படுகிறது. 2 புதிய பிரிவுகள் உண்டாக்குகிறார்கள். யாரும் ஆயுதம் தாங்கி பொது வழிகளில் எந்த விதமான பயிற்சியும் செய்யக்கூடாது, செய்தால் 6 மாதம் சிறை தண்டனை என்று சொல்கிறார். குறிப்பாக இந்த சட்ட திருத்தம் RSS இயக்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டம்.
இது மாதிரி ஒவ்வொரு பார்க்கில், ஒவ்வொரு மைதானத்தில், ஒவ்வொரு தெருவில் ஆட்களை வைத்து, தடியை வைத்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு திருத்தம் நம்முடைய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சட்டம் திருத்தப்பட்டாலும், மிக மிக போராட்டத்துக்கு பிறகு சட்டம் கொண்டு வரப்பட்டது. சட்டம் திருத்தப்பட்டாலும் சட்டத்தை நடைமுறை கொண்டு வர உத்தரவை குடியரசுத் தலைவர் செய்யவில்லை. அப்போது இந்த அரசாங்கத்துக்குள்ள, ஆளுங்கட்சிக்குள்ளாகவும் அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் சட்டத்தை ஏற்றி விடலாம், சட்டத்தை யார் நிறைவேற்றப் போகிறார்கள்? எங்கே வேணாலும் நாங்கள் ஊழல் நடத்துவோம், எங்களுடைய RSS குரு பூஜை தெருவிலே நாங்கள் செல்வோம். ஒருத்தர் கேட்டார், தெருவில் தான் போகிறீங்க, எதுக்கு தடி எடுத்துன்னு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் அவங்களுடைய ஆயுதம். அதனால தான் இந்த சட்டத்தில் போட்டிருக்காங்க, ஆயுதம் என்றால் அது கழி, கொம்பு, தடி, லத்தி எதுவாக இருக்கலாம்னு ஒரு விளக்கம் வேற இருக்கு. ஆயுதம் என்றால் துப்பாக்கி மட்டுமல்ல, தடி வைத்திருப்பதும் ஆயுதம் என்று சட்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சட்டம் மரணித்து விட்டது. புதிய கிரிமினல் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா. யாருக்கும் புரியாது. எங்கள் கூட ஒரு ஜட்ஜு சொன்னார், ஆனந்த் வெங்கடேஷ்னு, எனக்கு சங்கீதா தெரியும், சகீலா தெரியும், இது என்ன சங்கீதான்ங்கிறார். எல்லாமே ஹிந்தி தான். அரசியல் சட்டத்திலே 348வது பிரிவிலே நாடாளுமன்றம் எழுதக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் ஹிந்தியிலே சட்டம் எழுதுகிறார்கள். இதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கு ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான வக்கீல் சொல்கிறார், ஏன் நீங்கள் இங்கிலீஷில் வைக்கலன்னு. அவர் சொன்னார், இந்தியில் தான் பேர், இங்கிலீஷில் தானே எழுதுகிறோம். பேர் ஹிந்தி தான், ஆனால் எழுதுறது இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்கிறார். இது அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த புதிய சட்டத்தில், பாரதிய நியாய சங்கீதா சட்டத்திலும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதத்திலும் இந்த 2 பிரிவுகளும் காணாமல் போய்விட்டது. அப்பொழுது காவல்துறை சார்பாக நாடாளுமன்றத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி 2 பிரிவுகள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே கலவரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இந்த பிரிவுகளை நீங்கள் வைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக எழுதுகிறார்கள். இந்த ஒரு காவல்துறையினர் தமிழ்நாடு இல்லை, காவல்துறையினருக்கு ஒரு சங்கம் இருக்கிறது, IPS ஆஃபீஸர், இந்திய காவல்துறை பணி சேர்ந்த ஒரு சங்கம். அந்த சங்கம் நாடாளுமன்ற தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த 2 பிரிவையும் ஏன் காணாமல் போய்விட்டது? புதிய சட்டத்தில் பழைய பிரிவுகளெல்லாம் இருக்கிறது, இந்த 2 பிரிவும் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும், வேண்டுமென்றே அதையெல்லாம் எடுக்கிறார்கள். RSS அவருடைய கைப்பாவை. ஆகவே இந்த மசூதியை இடிப்பு என்ற பிரச்சனை வந்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் சொன்ன பிறகு கல்யாண் சிங் நீதிமன்றம் வர வேண்டும். உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் 2 அவர் உள்ள வரணும். உடனே அவர் வராமல் இருப்பதற்கு என்ன செயல் என்றால் அவரை ராஜஸ்தான் ஆளுநராக போட்டுவிட்டார். ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் 5 வருடம் பதவி வகிப்பார். அந்த 5 வருட காலத்தில் அவர் மீது சிவில், கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது. தேர் இஸ் இம்யூனிட்டி ஃப்ரம் ப்ராசிக்யூஷன். ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. 5 வருஷம் எப்படி கேஸ் நடக்கும்? அவர் தான் கவர்னராக இருக்கார். கேஸ் நடக்காது. கேஸ் நடக்கவில்லை, பல வருடங்கள் நடக்கவில்லை. கடைசியாக அந்த வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்படுகிறது. போதுமான சாட்சி இல்லை. நீங்களும் நானும் தொலைக்காட்சியில் பார்க்குறோம், கடப்பாறை வச்சிருக்க மூஞ்சியெல்லாம் நல்லா தெரியுது, சாட்சி இல்லை என்று ஒரு வழக்கு தள்ளி செய்யப்படுகிறது. இப்போ அதுக்கு மேலே அப்பீல் எப்போ முடியும் என்று தெரியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் மறுபடியும் பாஜக அரசு 2009ஆம் வருடம், அந்த 2014ஆம் வருடம் பதவிக்கு வந்த பிறகு இதே கல்யாண் சிங்க்கு பத்ம விபூஷன் கொடுக்கிறார்கள். எதுக்கு? மசூதி இடிச்சதுக்கா? ஒரு நாட்டுடைய அந்தஸ்து பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா. இப்போ கல்யாண் சிங் செத்து போன பிறகு, செத்து போனவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள், பத்ம விபூஷன். என்ன செஞ்சார்? உச்ச நீதிமன்றத்தில் பொய்வித்த வாக்குமூலம் செய்து மன்னிப்பு கேட்டு ஒரு நாள் சிறைக்கு போனவர். ஒரு கிரிமினல் குற்றத்திலே 2வது அக்யூஸாக இருந்தவர். நீங்கள் கவர்னர் பதவி கொடுத்ததினால் தப்பித்தார். 5 வருஷம் காலதாமம் செய்தார்கள். இன்றைக்கு அவருக்கு பத்மபூஷனால் ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாங்கள் செய்வதை செய்வோம், சொன்னதை செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே தான் நாங்கள் கோயில் கட்டுவோம்னா கட்டியிருக்கிறோம். இங்கே தான் ராமர் பிறந்தாரான்னா சட்டம் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. மக்களுடைய நம்பிக்கை
இங்கே தான் கட்டுவோம். இதுக்கு என்ன ஒரு ஆதாரம் என்றால் உச்ச நீதிமன்றம் அவர்கள் சார்பாக தீர்ப்பு சொல்கிறார்கள். மிக விசித்திரமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நீங்கள் பெரிய தீர்ப்பு படித்தா 976வது பத்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த வழக்கை முழுமையாக படித்த பிறகு ஒரு விஷயம் புலப்பட்டது. கடந்த 500 வருடங்களாக இந்துக்கள் அங்கே தொழுகை வழிபட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம். இப்போ இடித்ததுக்கு என்ன தண்டனை? அது கிரிமினல் வழக்கு நடக்கும். அப்போ மசூதி என்னாச்சு? இன்னொரு இடத்துல போய் கட்டிக்கும். ராமருக்கு அதே இடத்தில் கோயில், ஆனால் மசூதி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு மசூதி கட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நாம் எல்லாம் படித்து ராமர் கோயில் வெற்றி, ராமர் கோயிலில் வெற்றி என்று சொன்னால் அந்த தீர்ப்போடைய அடிப்படை என்ன? தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். தீர்ப்புகளை விமர்சிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. தீர்ப்பு சட்டப்படி தவறு என்றால் சட்டப்படி தவறு என்று சொல்லலாம். அந்த தீர்ப்பிலே நான் கேட்கிறேன், நீங்கள் விசாரித்த வழக்கு ஒரு சொத்து பற்றிய வழக்கு. சொத்துக்கான ஆவணம் யார் கொடுத்தார்கள்? 500 வருடமாக அங்கே மசூதி இருக்கிறது. மசூதிக்கு பின்னால் ஒரு சின்ன சிலையை வைத்திருக்கிறீர்கள். அந்த சின்ன சிலையை பெரிதாக்கி இப்பொழுது ராமர் கோயில் கட்டியாச்சு. இந்த கோயில் கட்டின பிறகு பிரச்சனை என்னவென்றால், சொத்து அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்த வேண்டால் வழக்கு சொத்து பற்றியது. இந்த இடம் யாருக்கு சொந்தம், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சொத்து யாரிடம் இருந்ததோ அவரிடமிருந்து பறித்து பெரும்பான்மையானவருடைய நம்பிக்கை. அப்போ வாட் இஸ் ரெலவெண்ட்? ஒரு சொத்து வழக்கில் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு வைத்தால், அதை படிப்ப ஒருத்தர் கொடுத்துருக்காரு மதுரையில். இங்கே தான் நீங்கள் தீபம் ஏற்றணும், தீபஸ்தபம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வருவார்கள். உச்ச நீதிமன்றமே வழிகாட்டிய பிறகு ஒரே ஒரு நாள் கேள்வி கேட்குறேன். உச்ச நீதிமன்றம் வழிகாட்டியாச்சு, எல்லாரும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். இதுதான் இங்கே தான் இருந்தது நம்பிக்கை, சட்டம் இல்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ராமாயணம் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கம்ப ராமாயணத்தில் கூட எழுதியிருக்காங்க தமிழில். கம்ப ராமாயணம், கம்பர் அவருடைய உரிய முறையில் அவருடைய அந்த வார்த்தை நளினத்தில் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சின்ன கதை. என்ன கதைன்னா, கைகேயி தசரதனுடைய மனைவி தசரதனிடம் ஒரு வரம் வாங்குகிறார். 2 வரம். தசரதன் உயிரை போரில் காப்பாற்றியதற்காக தசரதன் சொல்கிறாரு, உனக்கு 2 வரம் எப்போ வேணா கேளு. அவள் போய் தசரதனிடம் கேட்கிறாள். என்ன கேட்குறான்னா, என் பிள்ளையே ராஜாவாக்கணும் அயோத்திக்கு. ராமர் தான் முதல் பிள்ளை, சட்டப்படி ராமர் தான் ராஜராக வேண்டும். ஆனால் என்னுடைய மகன் பரதன் ராஜனாக வேண்டும். என் பையன் இங்கே ராஜாவாக இருந்தால் ராமர் என்ன பண்ணணும்? காட்டுக்கு போகணும், காட்டில் போய் தவம் பண்ணணும். எப்போ திரும்பி வரணும்? 14 வருஷம் கழித்து திரும்பி வரணுங்கிற. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தவம் இருந்து 7 ஆண்டுகள் கழித்து வா என்று சொல்கிறான். 7 ஆண்டுகள் என்ன? 14 வருஷத்துக்கு என்ன முக்கியத்துவம் பாருங்கள். உலகம் முழுதும் 12 வருஷம் இல்லைன்னா 14 வருஷம். ஒரு சொத்தை ஒருவரால் அவர் அந்த அனுபவிக்க முடியவில்லை என்றால், சொத்தில் மாற்றான் அங்கே இருக்கிறான், ஆக்கிரமித்திருக்கிறான் என்றால் 12 வருடம் கழித்து அந்த சொத்தை அவன் சொந்தம் கொண்டாடலாம். ஏனென்றால் பாதுகாப்பாத சொத்து அவனுடைய சொத்து அல்ல, யார் அதை கைப்பற்றி இருக்கணும்னு அவருடைய சொத்து. அதுதான் சட்டம். அது அமெரிக்காவில் அதே சட்டம், இங்கிலாந்தில் அதே சட்டம், இந்தியாவிலையும் அதே சட்டம் தான். இந்தியாவில் 12 வருஷம், இங்கிலாந்தில் 12 வருஷம், அமெரிக்காவில் 14 வருஷம். ஆனால் கம்பன் எழுதிய ராமாயணத்தில் 14 வருஷம் அந்த அம்மா ஏன் சொன்னாங்கன்னா, ஒரே காரணம், என் பிள்ளை இங்கே ஆளும்போது நான் போய் அவன் 14 வருஷம் போயிட்டு வந்தால் அவன் திரும்பி சட்டப்படி கேட்க முடியாது. மூத்த பிள்ளைங்கிற கதை நடக்காது. ஏனால் அவன் சொத்தை பாதுகாக்க தவறிவிட்டான். 7 ஆண்டுகள் என்று கம்பன் சொல்லியிருக்கிறாரே, அதை ஏன் இந்த நீதிபதிகள் படிக்கவில்லை? அதை இன்றைக்கும் சட்டத்திலே சொல்வார்கள், லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன், லா ஆஃப் லிமிட்டேஷன், காலவரையர் சட்டம். காலவரையில் நீங்கள் ஒரு வழக்கு தொடரவில்லை என்றால் அந்த வழக்கு உள்ளது. நீங்கள் ஒருத்தர் காசு கொடுக்குறீங்க, 3 வருஷத்துக்குள்ளே கேட்கலன்னா அப்புறம் கேட்க முடியாது. ஒரு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு காலவரை இருக்கிறது. அதேபோல் சொத்தை அனுபவிப்பதற்கு ஒரு காலவரை இருக்கிறது. ஆனால் 500 வருடமாக ஒரு மசூதி இருக்கிறது என்றால் 500 வருஷத்துக்கு கழித்து நம்பிக்கை அடிப்படையில் அவற்றையும் கொடுக்குறேன் என்றால் நீங்கள் சட்டத்தை மாற்றி எழுதுகிறீர்கள். சட்டமே அப்படி இல்லை. நீங்கள் ராமாயணத்தையே படிக்கவில்லை, அதான் உண்மை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ஐயோ, தீர்ப்பு சொல்லிவிட்டார்களே. சரி, தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். இந்த
பாபர் மசூதி இடித்த பிறகு நாடாளுமன்றம் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றுகிறார்கள். என்ன சட்டம் என்றால் வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கும் சட்டம். வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கும் சட்டம் என்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்த அன்று 15 ஆகஸ்ட் 1947, 15th ஆகஸ்ட் 1947 எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை யாரும் மாற்ற முடியாது. இட் கேனாட் பி சேஞ்ச். எந்த நீதிமன்றமும் அது குறித்து வழக்கு தொடுக்க முடியாது. எனி சூட். எந்த சிவில் நீதிமன்றமும் அது போன்ற வழக்கை எடுக்கக்கூடாது. ஒரு சட்டம் இயற்றிருக்கிறார்கள். இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால் ராமர் கோயில் மாதிரி நிறைய பேர் கிருஷ்ணர் கோயில், மதுராவில் கிருஷ்ணர் கோயில், காசியிலே விஸ்வநாதர் கோயில், சம்பலிலே சிவன் கோயில், எல்லா இடத்துலையும் பக்கத்தில் மசூதி இருக்கிறது. கோயில் பக்கத்தில் மசூதி. கிருஷ்ணர் இங்கே பிறந்தாருன்னா அந்த பக்கத்தில் மசூதி இருக்கு. இந்த பக்கம் அந்த விஸ்வநாதருக்கு லிங்கம் இருக்கிறதால் பக்கத்தில் மசூதி இருக்கிறார். இப்போ எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம், முகலாயர்கள் எல்லா இடத்தையும் கைப்பற்றி விட்டார்கள். இப்படிப்பட்ட வழக்குகளை தடுப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்துடைய கடைசியில் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த சட்டம் ராமர் கோயிலுக்கு பொருந்தாது. ஏன் ராமர் கோயில் பொருந்தாது என்றால் ராமர் கோயில் வழக்கு 1948 நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற வழக்கை நாடாளுமன்றத்தால் தடுக்க முடியாது. இனிமேல் வரக்கூடிய வழக்குகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். பொருந்தும்னா நீங்கள் பொருந்தும் என்று வைத்துக்கொள்கள். RSSஐ பொறுத்தவரை பொருந்தாது. காசியை விட்டு கொடுங்க, மதுராவை மீட்போம், சம்பலை மீட்போம் ஒரு வழக்கு போடுகிறார்கள். என்ன வழக்குன்னா நாங்கள் உள்ளே போய் பார்க்கணும், இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அவர்கள் சொல்கிறார் அது லிங்கம் இல்லை, நாங்கள் கோயிலில் தொழுகை போகும்போது நாங்கள் கை கால் கழுவுற இடம் இல்லை, நாங்கள் போய் பார்க்கணும். ஒரு நீதிமன்றம் அதுக்கு அனுமதிக்கிறார்கள். ஒரு அட்வொகேட் கமிஷனர் போட்டு போய் பார்த்துட்டு வா. இப்படி தொடர்ச்சியான வழக்குகள். இந்த வழக்குகளை எல்லாம் தடுக்க வேண்டும். புதிதாக வந்திருக்கக்கூடிய சட்டம் இதையெல்லாம் தடுக்கிறது என்று சொன்னால் இதே நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதற்கு தடை செய்ய மறுத்துவிட்டார். சட்டத்தில் தடை இருக்கிறது, நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது என்று இருக்கிறது. அப்படி என்றால் எல்லாவற்றையும் மறுபடியும் பிரச்சனையாக்கும். இப்போது உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கிறார். சஞ்சீவ் கண்ணா என்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை யாரும் விசாரிக்கக்கூடாது என்று சொல்கிறார். இது உண்மை என்றால் திருப்பரங்குன்றத்தில் இந்த தூணில் தான் தீ ஏற்றணும். எந்த சட்டம்? இந்த சட்டம் உங்களுக்கு பொருந்தாதா? இந்த சட்டம் இந்த நீதி சுவாமிநாதனுக்கு பொருந்தாதா? அவருக்கு எந்த சட்டமும் பொருந்தாது. இஸ் a law to himself. அவர் தான் சட்டம் முடிப்பார். இன்னும் கேட்டால் என்ன சில பேர் கேட்டாங்க, நீங்கள் இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும். நான் கட்டுரை எழுதுகிறேன், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் கட்டுரை எழுதி பத்திரிகை போட்டுக்கிறேன். நான் அந்த முகநூலிலே போட்டேன், இந்த சுவாமிநாதன் வேதத்தை நம்புகிறார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, வேதம் படித்ததனால் ஒரு கொலைகாரனை விடுதலை பண்ணிக்கிட்டோம். அந்த வேதத்துடைய பகுதியாக உபனிஷத் ஒன்று இருக்கிறது. பல உபநிஷத்துகள் இருக்கின்றன, கிளை அறநூல்கள். அதில் ஒரு உபநிஷத்தில் என்ன போட்டிருக்கானா, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமயன்னு போட்டு. அசதோமா சத்கமய என்ன அர்த்தம்னா, எங்களை இந்த நிச்சயமற்ற தலையிலிருந்து நிச்சயத்துக்கு கூட்டு செல்லுங்கள். தமசோமா ஜோதிர்கமய என்றால் எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டு போங்கள்னு சொல்லி, எங்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு. இப்போ சுவாமிநாதனுக்கு தேவை இந்த உபநிஷத் தான். உங்களை இருட்டிலிருந்து வெளிச்சம் காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சந்திரசூடு மட்டுமல்ல, சந்திரசூடோட வழித்தோன்றல்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர் மேலே இருந்தாருன்னா அவங்களாம் கீழே இருக்காங்க. இதே சந்திரசூட் தன்னை கடவுள்தான் காட்டினார் வழி என்று சொன்னார். நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். நீங்கள் விசாரித்த வழக்கில் பலராமரே ஒரு பார்ட்டி, பலராம விரஜ்மான் அப்படி என்று சொன்னால் பலராமன் என்ற விக்கிரகம் தான் அந்த வழக்கை போட்டது. நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு எந்த கடவுள் வழிகாட்டினார்? வழக்கு போட்ட சாமியா, வழக்கு போடாத சாமியான்னு? இல்லை, காட் இஸ் அ பார்ட்டி. கடவுளே அந்த வழக்கில் ஒரு கட்சி. இவர் சொல்கிறார் கடவுள் தான் வழிகாட்டினால். எந்த கடவுள் உங்களை வழிகாட்டினார் நான் கேட்குறேன். நான் கூட மதுரையில் ஒரு தீர்ப்பு சொன்னேன், ஒரு தேவர் நினைவு சின்னம் பற்றி. அந்த தீர்ப்பு இந்து பத்திரிகையில் வந்தோடனே ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு ஜட்ஜு வந்தார். பிரதர், நாங்கள் எல்லோரும் பிரதர் சிஸ்டர்ஸ் தான். பிரதர், அந்த தீர்ப்பு படித்தேன்,
ரொம்ப சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாரு. சார் நல்லது சார், உடனே கை கொடுத்தாரு. அப்புறம் சொன்னார், அதை நீங்கள் எழுதவில்லை, அவன் சொல்கிறான், நீங்கள் எழுதுகிறீர்கள்னு சொன்னார். அது வரைக்கும் என்னுடைய பகுத்தறிவு சும்மா இருந்தது. நான் அவரை கேட்டேன், சார் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க பெஞ்சில், அதை யார் எழுதுவா, அதை யார் சொன்னான்? அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் எப்பயுமே வில்லங்கன் தான், உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்னு போயிட்டார். 6 வருடம் கழித்து என்னுடைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இதை யார் சார் எழுதினான்னு கேட்டேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நீதிபதிகள் தாங்கள் எழுதுகிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் டிவைன் ஆர்டைன், அவர் சொல்கிறாரு இவன் நாங்கள் எழுதுகிறோம் அப்படிலாம் சொல்ல, மக்களை ஏமாத்துறது. நாங்கள் படித்த கல்வி, நாங்கள் படித்த சட்ட ஞானம், அதை வைத்து எழுதுகிறோம். அது அன்றைய வரைக்கும் சரி. மேல் நீதிமன்றம் தவறு என்றால் தவறு தான். இது ஒரு ஹியூமன் மைண்ட், இட்ஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட், மற்றபடி கிடையாது. அதைத்தான் நம்முடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் காட் ஷோட் த வே. இப்போ எல்லா ஜட்ஜும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காட் ஷோ த வே, காட் ஷோ த வே. எப்படி வரும்? இப்போ உதாரணமாக குடியரசு சட்ட திருத்தம், அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடக்கும். நம்ம மேலப்பாளையத்தில் பெண்கள் போராடினார்கள். கல்கட்டாவில் ஷாகித் மைதான்கிற இடத்துல பெரிய அளவு போராட்டம். டெல்லியில் ஷாகித் பாக்ங்கிற இடத்துல பெரிய போராட்டம். பெண்கள் 24 மணி நேரமும் அங்கே போராடுகிறார்கள். அங்கேருந்து வட டெல்லியிலும் வரக்கூடிய வாகனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் கேஸ் போட்டார், இந்த மாதிரி எவ்வளோ நாள் ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, சீக்கிரம் அவங்களை துரத்துங்க. ஒருவருக்கு 24 மணி நேரம் போராட உரிமை கிடையாது, ஒரு வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 4 வழக்கறிஞர்களை அனுப்பினார்கள். 4 வழக்கறிஞரும் போய் அவங்களை கேளுங்க, எவ்வளோ நாள் நீங்கள் போராடுவீங்கன்னு. இவங்க 4 பேரும் போனாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமனும் அதில் அப்போ இருந்தார். 4 வழக்கறிஞர் போய் இந்த பெண்களை கேட்குறாங்க, ஏம்மா நாங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லேன்னு வரோம், ஜட்ஜி கேட்க சொன்னார், எவ்வளோ நாள் போராடுவீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எங்கள் பிரச்சனை தீர்ந்தோன்னே நாங்கள் போயிடுவோம். நாங்கள் எவ்வளோ நாள் போகிறோம், எங்கள் பிரச்சனை தீர்ந்தால் நாங்கள் போயிடுவோம்னு சொன்னோன்னே அவங்க திரும்பி போய் சொன்னாங்க, இப்போது ஷாகித் பாக்கில் போராடலாமா கூடலான்னு தீர்ப்பு எழுத வேண்டும். அப்போது சஞ்சய் கிஷன் கால் என்ற தலைமை நீதிபதிக்கு அடுத்த சீனியர் நீதிபதி அவர் தீர்ப்பில் எழுதுகிறார், இவர்கள் போராடலாமா கூடாதான். என்ன எழுதுகிறாருன்னா, we were very much desperate how to write the order. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு. காட் ஷோட் த வே, கடவுள் வழிகாட்டினார். எப்படி? கோவிட் என்ற பாண்டமிக் தொற்று நோய் வந்தது, மக்கள் கலைந்து விட்டார்கள், அதனால் நாங்கள் தீர்ப்பு எழுத வேண்டாம். கோவிட் தொற்று நோய் வந்ததனால் கூட்டம் கலைந்து விட்டது. கோவிட் தொற்று நோய் யார் அமிச்சா? கடவுள் அமிச்சாரு. காட் ஷோட் த வே எழுதியிருக்காரு, தீர்ப்பை படித்து பாருங்க. கடவுள் எங்களுக்கு வழிகாட்டினார். தனந்தை சந்திரசூட் சொல்கிறார், கடவுள் வழிகாட்டினார், நாங்கள் மசூதியை பிச்சு கொடுத்து ராமர் கோயில் கட்டிட்டோம். ஜாகின்பாக் பெண்களை எங்கே அனுப்பணும்? கடவுள் வழிகாட்டினார், அவங்களே போயிட்டாங்க. தொற்று நோய் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தீர்ப்பே. இப்போ எல்லாருக்கும் கடவுள் தொற்று நோய் அமிச்சா தீர்ப்பே எழுத வேண்டாம். 6 கோடி வழக்குகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது, நீங்கள் தீர்ப்பே எழுத வேண்டாம். 4 தொற்று நோய் முடிச்சிடலாம். நான் நீங்கள் மீட்டிங் ஆரம்பித்தது 2 மணி நேரம் லேட்டு, இப்போ எனக்கு கொடுத்தது 40 நிமிஷம். நான் அதிகமாக பேசல, ஒரே ஒரு படத்தை சொல்கிறேன். இந்த இதே உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்த தனஞ்சய் சந்திரசூட் பின்னாடி பேட்டி கொடுக்குறார். ஒரு சீனிவாஸ் ஜெயின்ங்கிறவருக்கு ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறார், நீங்கள் படித்து பாருங்கள். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ரேஷியஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அடாவடித்தனமான செயல் எது என்றால், 500 இடமாக மசூதி அந்த இடத்தில் இருந்தது அடாவடித்தனமான செயல். இடித்தது அடாவடி செயல் முன்னாடி சொன்னவர் தீர்ப்பில் இருக்கு, இட்ஸ் an egregious ஆக்ட், இடித்தது அடாவடி செயல் என்று இருக்கிறது. இப்பொழுது அவர் பேட்டியிலே சொல்கிறார், 500 வருடமாக அங்கே மசூதி இருந்தது அடாவடித்தனமான செயல். ஒரு நீதிபதி ஒரே வார்த்தையை 2 விதத்தில் பயன்படுத்தும் என்று சொல்லும்போது நாம் நீதித்துறை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும். நாம் இந்த சட்டம் யாரால் நம்மளை பாதுகாக்கப் போகிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தை பாதுகாப்பவர்கள் பாதுகாக்க தவறிவிட்டார்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் எதுவுமே நிச்சயம் இல்லை. திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பிரச்சனை வரும் தெரியாது. வாரணாசி, அடுத்தது மதுரா, அடுத்தது சம்பல், அப்புறம் கூட திண்டுக்கல்ல வைக்கிறான்.
என்னைக்கு வந்து வார்டு ராமான்னு சொன்னோன்னே எல்லா குரங்கும் தீப்பந்தம் வச்சு மேலே எல்லா மலையிலையும் ஏற ஆரம்பிச்சாச்சு. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தடுக்க வேண்டும் என்றால் இந்த தினத்தில், இதே அண்ணல் அம்பேத்கர் மறைந்த அதே தினத்தில், எந்த தினத்தில் அவர்கள் மசூதியை இடித்தார்களோ அதே தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம். இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் எந்த விதத்திலும் விடமாட்டோம். மத சார்பை என்பது இந்த அரசியல் சட்டத்துடைய ஒரு பகுதி. அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இதை ஒரே ஒரு விதம் சொல்கிறேன். இந்த அரசியல் சட்டம் எழுத ஆரம்பித்த போது 1946ஆம் வருடம் இந்த அரசமைப்பு சட்டசபையில் 395 உறுப்பினர்கள் இருந்தார்கள். காங்கிரஸில் 291 பேர், 93 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள், 83 சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். 1948 பாகிஸ்தான் பிரிந்த பிறகு முஸ்லீம் உறுப்பினர்கள் போய்விட்டார்கள். அந்த சபை 295 உறுப்பினர்கள் கொண்ட சபை. 295 பேரில் 290 பேர் இந்துக்கள் தான். மெஜாரிட்டி மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் இந்த நாடு மத சார்பையை தான் நடக்கும் என்று அவர்கள் எழுதினார்கள். அதைத்தான் நாம் என்றைக்கும் நினைவு கூற வேண்டும். 75 ஆண்டுகள் இந்த அரசமைப்பு சட்டம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி, பக்கத்தில் இருக்கிற வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி, நேபாளம் ஸ்திரமற்ற தன்மை, இந்த ஸ்ரீலங்காவில் ஒற்றை மொழி, ஒரே தலைமை, எல்லாம் மாறியாச்சு. ஆனால் நமது நாடு 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இன்றைக்கும் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நம்பினால் இதோடைய முக்கியமான பிரச்சனை இதோடைய பன்முகத்தன்மை. இட்ஸ் எ டைவர்சிட்டி. நாம் சொல்லுவோம் பன்மையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை என்றெல்லாம் சொல்கிறோமே, அதோடைய அடிநாதம் இதுதான். இந்த மக்கள் அனைவரும் வேறுபாடு இல்லாமல் தாங்கள் விரும்பக்கூடிய மதத்தை, தாங்கள் விரும்பக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த 25வது பிரிவை இந்த அரசியல் சட்டத்தில் எழுதிய அண்ணல் அம்பேத்கருக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடுகிறேன். வணக்கம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.